லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும். ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி முன்னிலையில் உள்ள நிலையில் பெரும்பான்மைக்கு 46 இடங்கள் தேவைப்படக்கூடிய சூழலில் 48 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இந்த கூட்டணி. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் முதல்வராக ஒமர் அப்துல்லா பதவி ஏற்பார் என்று ஒமர் அப்துல்லாவினுடைய தந்தையும் தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவருமான ஃபரூக் ஆரோக்கியத்துல்லா அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், வணக்கம். தற்பொழுதைய முன்னணி நிலவரம் என்ன, விரிவா விவரம்? ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. முடிவுகள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. இருப்பினும் தற்போதைய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி 47 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதில் தேசிய மாநாட்டு கட்சி 41 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி 6 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. அதற்கு அடுத்ததாக பாஜக 29 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைப்பதற்கு சுமார் 46 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு என்பது தேவைப்படுகின்றது. தற்போது அந்த கூட்டணிக்கு 47 உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதால் அந்த கூட்டணி ஏறத்தாழ ஆட்சி அமைப்பது உறுதியாக இருக்கின்றது. தேசிய மாநாட்டு கட்சியின் சார்பில் யார் முதல்வராக போகிறார்கள் என்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்த சூழ்நிலையில் தான் ஒமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீரினுடைய முதல்வராக பதவி ஏற்பார் என அவருடைய தந்தையும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவருமான ஃபரூக் அப்துல்லா அறிவித்திருக்கிறார். வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசுகின்ற போது ஃபரூக் அப்துல்லா இதனை அறிவித்திருக்கிறார். அதாவது முஜே லக்தாக ஒமர் அப்துல்லா சிஎம் பனாங்கே என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகின்ற போது இதனை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒமர் அப்துல்லா மீண்டும் ஜம்மு காஷ்மீர் முதல்வராக பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகி இருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும்.